வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை இன்னைக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் 2022 பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு மூலமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனார். பொதுக்குழுவில் சில விதிகள் எல்லாம் மாற்றம் பண்ணி இவரை பொதுச் செயலாளர் ஆகினாங்க. ஆனால் அந்த விதிகள்லாம் மாற்றக்கூடாது. இதை எதிர்த்து தான் என்ன செஞ்சார், சூரியமூர்த்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அதில் என்ன வழக்கு போடுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு பண்ணப்பட்ட முறை தப்பு அப்படின்னு சொல்லி போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் வந்துருச்சு. என்ன கோவம்னா, எங்களுக்கு திண்டுக்கல் சூரியமூர்த்தி யாருன்னே தெரியாது, அவர் அதிமுக கிடையாது, அவர் மனுவை நிராகரிச்சிருங்க, ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று போடுறாரு. அவர் 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சசிகலா பொதுச் செயலாளராக இதே போல் பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்ல இருந்தே அவர் ரெட்டையில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சட்ட விதிகளை பயன்படுத்தி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்ச இந்த தீர்ப்பு கூட சூரியமூர்த்தியோட கடுமையான ஒரு வாதம் தான். அவருக்கு சூரியமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் கிடையாது, அதிமுகவோட அடிப்படை உறுப்பினரே கிடையாது, அவர் வேறு கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு மனு போடுறாரு அப்படின்னா அதை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு போட்டாங்க. ஆனால் இந்த வழக்கில் சூரியமூர்த்தி என்ன வாதம் வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கட்சி விதிகளின்படி உறுப்பினர் அட்டை வழங்க எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக விதிகளின்படி கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத அவர் ஆகலை. பொதுச் செயலாளர் எப்படி தேர்வு பண்ணப்படணும், அதிமுகவோட அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படிப்பட்டவர் அதுக்கப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவர் உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். அந்த உறுப்பினர் அட்டை தான் செல்லும். என்கிட்ட அம்மா கொடுத்த உறுப்பினர் அட்டையே இருக்குது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதிமுக உறுப்பினர் சூரியமூர்த்தி நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வச்சார். இது பயங்கரமான ஒரு வாதமாக இருந்தனால என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னமும் பொதுச் செயலாளர் வழக்கம் இருக்குது, அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது சம்மந்தமாக சூரியமூர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11/7/2022 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ணுறாங்க. அது தப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே 2022 நடந்த அந்த பொதுக்குழுவில் சில தீர்மானங்கள்லாம் எடுக்கிறாங்க. இந்த தீர்மானங்களுக்கு எதிராக கூட சூரியமூர்த்தி ஒரு மனு போட்டிருக்கிறார். அந்த தீர்மானத்தில் தான் எடப்பாடி ஓபிஎஸ் மேலே வாட்டர் பாட்டிலாம் அடித்து அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி அவரை வெளியேற்றுறாங்க. அப்படி வெளியேற்றுறது தீர்மானங்கள் கூட செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தால், அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணை பண்ணி அன்றைக்கி தீர்மானம் செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஓபிஎஸ் கட்சியை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எதுக்கு அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று நடத்த வேண்டிய அவசியம் கூட வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அன்றைக்கி நீதிமன்றங்கள் எல்லாமே இருந்துச்சு, சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்கிறத தாண்டி மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இது தேவையில்லை, இது உட்கட்சி பிரச்சனை, அவங்களே அனுசரிக்கணும். ஆனால் கட்சியில் ஒரு விதின்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா கட்சியிலையும் ஒரு விதி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, எம்ஜிஆரை கலைஞர் திமுகவில் இருக்கும்போது பொதுக்குழு கூட்டி தான் அவர் வெளியேற்றினாங்க. அவரால் எம்ஜிஆர்னால ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு கட்சி விதிகளில் மிக முக்கியமாக தொண்டர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. தொண்டர்கள் மூலமாக தான் ஒரு பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணப்படணும். ஏன்னா இன்றைக்கி காசு இருக்கிறவன் எப்படி வேணாலும் பொதுச் செயலாளர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போயே எடப்பாடி பழனிசாமி யோசித்து தான் இந்த விதியை கொண்டு வந்திருக்கிறார் எம்ஜிஆர். ஏன்னா இப்படி காசு உள்ளவன் காசை கொடுத்து அடித்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் காசை கொடுத்தா யார் காசு கொடுத்தாலும் என்ன, அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக அவங்க தான்ப்பா அம்மாவோட உண்மையான தொண்டர், அவர் தான்ப்பா எம்ஜிஆரோட விசுவாசி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ சம்பவமே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு தான் சூரியமூர்த்தி ஒரு ஆப்படிச்சு விட்டார். இவர் எப்படி அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்திக்கு அதிமுகவோட உறுப்பினர் அட்டை கொடுக்கலன்னா அதுக்கு அவர் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் உறுப்பினர் அட்டை வச்சுருக்காருல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமில்ல. அப்போ திட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன, அவர் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் அதிமுக கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணப்பட்ட பொதுச்செயலாளர் பதவியே செல்லாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சூரியமூர்த்திக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றமே அதிமுகவோட உறுப்பினர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று தான். எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணப்பட்ட முறை தப்பு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் ஏறக்குறைய ஓரளவுக்கு யூகிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல, அதுவே மிகப்பெரிய அளவில் இருக்குது. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 விசாரிக்க போகிறாங்க
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுச்செயலாளர் தேர்வு பண்ணப்பட்ட முறை எப்படிப்பட்டது, எப்படி பைலா சொல்லுது, அதே போல் எம்ஜிஆர் பைலா மட்டும் சொல்லலை, உயிர்லையுமே தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சிருக்கிறாரு பொதுச்செயலாளர் எப்படி தேர்வு பண்ணப்படணும். ஏன்னா ஜெயலலிதாவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர்கள் மூலமாக தான் தேர்வு பண்ணப்பட்டாங்கன்னா வேறு யாருமே போட்டியில் இல்லை, அதனால் அவங்க தேர்வு பண்ணப்பட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஓபிஎஸ் தரப்புலாம் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பொதுக்குழுவில் வந்து சில விதிகளை வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். 1972 வந்து எம்ஜிஆர் வந்து இது பண்ணும்போது அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சில விதிகளை மட்டும் மாற்றிக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்வு செய்கிற முறை இருக்குல்ல, அது மட்டும் அந்த விதிகளை மட்டும் மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதிமுக கட்சி விதிகளின்படி கட்சி பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மூலமாக தான் தேர்வு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி கூட இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணப்பட்ட முறை தப்பு, ரெண்டாவது அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தப்பு. அந்த பொதுக்குழுவில் தான் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டினாங்க. அந்த தீர்மானங்கள் எல்லாமே தப்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு இதில் வரைக்கும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. சூரியமூர்த்தியும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. சூரியமூர்த்தியோட இந்த வாதங்கள் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் சிறப்பாக இருந்துச்சு, சிறப்பான ஒரு சம்பவத்தை அவர் செஞ்சு விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்து கவனமும் சூரியமூர்த்தியை நோக்கி போயிட்டுருக்கோம். அவர் பாட்டு ராமநாதபுரம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. சுற்றுப்பயணம் போயிட்டுருக்க இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச்செயலாளர் கிடையாது, அவருக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது, அவர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கூட கிடையாது, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் கிடையாது. மக்களால் வந்து அவர் எப்பயுமே அவர் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அவர் சும்மா அப்படி சசிகலா போகிற போக்கில் கொடுத்துட்டு போனது தான் அவர் முதலமைச்சரானது. அப்படி நிறைய இது இருக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த பொதுச்செயலாளர் வழக்கு சூடு பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இது இருக்குது, கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து வெளியேறிட்டார். வெளியேறின பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு ஆப்பு நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவர் வெளியேறினது ஒரு நல்ல விஷயந்தான். திரும்பவும் பார்த்திங்கன்னா பாஜக வந்து திரும்பவும் அவரை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு. இவரை தாண்டி பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து இப்போது நாங்கள் ஓபிஎஸ் இப்படி செய்வார்னு யோசிக்கவே இல்லை. ஏன் இவ்வளோ நாள் வந்து அவர் கூட்டணி கீழே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. பிரதமரை சந்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார், அவர் கடிதம் போட்டிருக்கிறாரு. இது சமூக வலைதளங்களில் 2 நாளாக வந்து விவாத பொருளாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பல தடவை நான் முயற்சி பண்ணேன், ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவர் திடீர்னு இன்றைக்கி மாற்றி பேசுகிறார். ஓபிஎஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எடப்பாடி பழனிசாமி உங்கள்கிட்ட கேட்டாரா? அவரை சந்திக்க எப்படி பண்ணீங்க? ஜிகே வாசன் உங்கள்கிட்ட கேட்டாரா? ஏசி சண்முகம் உங்கள்கிட்ட கேட்டாரா? ஒரு மாநில தலைவர் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணும்போது ஓபிஎஸ்டானே நீங்கள் என்னென்ன பிரதமரை சந்திக்கிறதுக்கு இது பண்ணுறீங்களானே அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன தொண்டர்கள் கூட தெரியும் ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு கடிதம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த விஷயமே அவருக்கு தெரியாத மாதிரி பேசுகிறாரு. ஏற்கனவே வந்து நான் வந்து இப்போ இந்த முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஓபிஎஸ் வந்து எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு. இப்போ வந்து அவர் பேசினதையாவது ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து ஏன் முதலமைச்சரை போய் சந்தித்தார், ஸ்டாலினை போய் ஒரே நாளில் 2 தடவை சந்தித்தார். இப்போ வந்து உங்களுக்கு எரியுதா கப்புன்னு? ஒரு மனுஷன் வந்து அமைதியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவரை கண்டுக்கவே மாட்டேறீங்க. அவர் வந்து எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போனார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஓட்டு பிரியும், ஓட்டு போயிடும் அப்படின்னு பயம் வருது இல்லை. ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு அவமானப்படுத்துகிறாரு. பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாமல் அந்த மனுஷன் தவிச்சிட்டு இருக்காரு. இப்படி வந்து ஒவ்வொரு சைடுமே வந்து அவமானப்பட்டுக்கிட்டு எவ்வளோ காலத்துக்கு அவர் ஒப்பேற்ற முடியும்? அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்தோம், ஒரு சைடு நைனா நாகேந்திரன் கண்டுக்க மாட்டேறார், மாநில தலைவராக இருந்தாலும் கண்டுக்க மாட்டேறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படியே கண்டுக்கிட்டாலும் நைனா நாகேந்திரனை பெருசாக பாஜக மேலிடம் மதிக்கிறதே கிடையாது. அவர் கொடுத்த அந்த நிர்வாகிகள் தேர்வுலாம் சுத்தமாக அண்ணாமலை கொடுத்த நிர்வாகிகள் தேர்வு தான் எல்லாமே. இவர் கொடுத்த நிர்வாகிகள் யாருமே பெருசாக போடவே இல்லை. அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறமா நான் வந்து இப்போ ஓபிஎஸ் இந்த முடிவு எடுத்தார், இது தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் ஓபிஎஸ்லேயும் சரி டிடிவி தினகரனும் சரி அடிக்கடி நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படி வந்து ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அது அவருடைய முடிவு தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
முதலமைச்சர் ஸ்டாலினை போய் ஒரு நேரில் 2 தடவை சந்திச்சார் அப்படின்னா அவருக்கு நயனா நாகேந்திரனுக்கு என்ன இருக்கும்? இது வந்து தொகுதி பிரச்சனைக்காக போய் முதலமைச்சரை சந்தித்து ஏதாவது கடிதம் கொடுத்துருப்பாரு, இல்லை தொகுதி பிரச்சனை சம்மந்தமாக பேசியிருப்பார், சொந்த பிரச்சனைக்காக கூட அவர் முதலமைச்சரை சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் தெளிவாக சொல்லிட்டு தானே வெளியே போகிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இல்லை, நான் வரல, என்னை விட்டுருங்க, என்னை அவமானப்படுத்தின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வெளியே போயிட்டார். வெளியே போன பிறகு தான் அவருடைய மதிப்பு மரியாதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஓபிஎஸ் மேலே தான் இப்போ எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா காண்டே. இப்போ ஓபிஎஸ் திரும்பவும் பிரதமர் கூப்பிட்றாரு, அமித்ஷா கூப்பிட்றாரு, இல்லை நான் வந்து போய் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இறங்கி போயிட்டாருன்னா இன்னும் இருக்கிற மரியாதை எல்லாமே போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்கும், ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா 2 நாளாக ஓபிஎஸை பற்றி தான் பேசுகிறாங்க தமிழ் மீடியாக்கள் எல்லாமே. ஓபிஎஸ்ன்னு. அது இல்லாமல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவி செல்லாது, அவர் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படல, பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் செக் வச்சுருக்காங்க. இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் நிறையா செக் வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் ஆப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.